போக்குவரத்து துறையில் அமைச்சு பணியாளர்களை ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கையை கைவிடக் கோரி அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் நாளை மறுநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, வருகிற 27ஆம் தேதி போக்குவரத்து துறையில் அமைச்சு பணியாளர்கள் ஆட்குறைப்பு செய்யக்கூடிய நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் அமைச்சு பணியாளர்கள் ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கையை இந்த திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் 27/4/2024 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பணியாளர்கள், அமைச்சு பணியாளர்கள், அதே போன்று சமபங்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் இதுபோன்ற மொத்த பணியிடங்களில் 1/5 கூட வழங்கப்படாமல் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே போன்று சொற்ப அளவிலேயே அவர்கள் அமைச்சு பணியாளர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய அவலநிலை இருப்பதாகவும், போக்குவரத்து துறை ஆய்வு செய்ய முடியாமல், ஆய்வு அறிக்கைகள் எதுவும் பெற முடியாமல், பணியாளர்கள் நேரில் சந்தித்து கருத்துக்களை பெற முடியாமல், போக்குவரத்து தொழில்நுட்பத் துறையை தொழில்நுட்பம் அறியாத அமைச்சு பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து தொழில்நுட்ப பணியாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது எனும் முடிவை கைவிட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நடுநிலை கொண்ட ஒரு IAS அதிகாரி கொண்ட ஒரு குழுவை போக்குவரத்து துறை ஆய்வு செய்து அந்த குழுவினுடைய அறிக்கை கிடைத்த பின்னரே எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். போக்குவரத்து துறையில் அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், உதவியாளர், கண்காணிப்பாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர், நேர்முக உதவியாளர் என அனைத்து நிலை அமைச்சு பணியாளர்கள் காணி பணியிடங்களையும் பதவி உயர்வு மூலம் வழியாக நிரப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தினுடைய நிபந்தனைகளை மீறி பொதுநிலையில் இவர்கள் ஏராளமான மோட்டார் வாகனங்கள் இயக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் அரசுக்கு வர வேண்டிய பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிற நிலையில் அதனையெல்லாம் சோதனை மேற்கொள்வதைப் போல அமைச்சு பணியாளர்களுடைய வாகன சோதனை செய்யும் பொறுப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறையில் தூய்மையான, அதே போன்று நேர்மையான, வெளிப்படையான, சுதந்திர மக்கள் சேவை செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் தொழில்நுட்ப அலுவலருக்கும் அமைச்சு பணியாளருக்கும் 1:1 என்கிற சம விகிதத்தில் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் தேர்வு ஆணையத்தின் தொகுதி 1 தேர்வின் மூலம் நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக இந்த திமுக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.